ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன ரஸாவில் வந்து இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு யூசர் வந்து பாட்டுக்கு வந்து ஏதாவது மெசேஜ் அனுப்புனாங்கன்னா அந்த பாட் வந்து ஒரு ரிப்ளை பண்ணும். அந்த ரிப்ளை தான் வந்து ரெஸ்பான்ஸ்னுவாங்க. இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து ஹாய்ன்னு வந்து ஒரு யூசர் அனுப்புகிறாங்கன்னா இப்போ பாட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாட் வந்து என்ன ரிப்ளை பண்ணணும்னா ஐ எம் ஃபைன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து கொடுக்கும். இந்த ரிப்ளை தான் பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்பான்ஸ்னுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிப்ளை வந்து டெக்ஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் ரஸா வந்து டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிளிக்கபிள் பட்டன் மாதிரி கூட உங்களால் வந்து பண்ண முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இமேஜஸ் கூட வந்து உங்களால் வந்து ரிப்ளையாக சென்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சில வாட்டி வந்து கிளிக்கபிள் பட்டனாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து இமேஜஸ் கூட சென்ட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ரிப்ளை ரெஸ்பான்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஆக்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆக்ஷன்னா என்னென்னா இப்போ பாட் வந்து அட் ஏ டைம் வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஈச் சிங்கிள் ஸ்டெப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ஆக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பாட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், உடனே பாட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆக்ஷன். சில வாட்டி என்னென்னா வந்து பாட்டுக்கு நம்ம மெசேஜ் அனுப்பும்போது பாட் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எல்லாமே ஒரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன். எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்ஷன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டா வந்து புல் பண்ணி யூஸருக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷனு. இல்லைனா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து யூஸருக்கு வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, ஒரு கொஷின் கேட்குறாங்க யூஸர், அதுக்கு வந்து பாட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன். அது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நான் பார்க்க போகிறோம். NLUன்னு சொல்லுவாங்க. இதை NLU என்ன பண்ணுன்னா வந்து யூசர் அனுப்புகிற மெசேஜை வந்து பார்ஸ் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து NLUன்னுவாங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டாக இருக்கும். ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்னால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டுமாரோன்றது பார்த்திங்கன்னா வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணி எக்ஸாக்ட் டேட்டு டுமாரோன்னா January 1, 2022 அப்படின்னு சொல்லி அந்த டேட்டோட அந்த வேல்யூவில் வந்து அது வந்து சேவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற விஷயந்தான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டு. ஸோ NLUவோட இன்புட் பார்த்திங்கன்னா நார்மல் லாங்குவேஜ் தான் இருக்கும். நேச்சுரல் லாங்குவேஜ்னால் இப்போ இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி ஒரு நார்மல் லாங்குவேஜ் தான் இருக்கும் NLUவோட இன்புட்டு. NLUவோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டாக இருக்கும். டேட்டுனா வந்து அந்த டேட்டு வந்து எக்ஸாக்ட் டேட்டு. இப்போ வந்து ஐ வில் மீட் 3 months agoனா 3 months agoனா வந்து எக்ஸாக்ட் டேட்னா அந்த டேட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டாக கொடுக்கும் உங்களுக்கு அவுட்புட், NLUவோட அவுட்புட். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் சேட்பாட்டில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் என்னவாங்க, NLGன்னுவாங்க. ஸோ இந்த NLGயோட வேலை என்னென்னா வந்து யூசருக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா வந்து அதோட அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து யூசர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஹாய்னா வந்து அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதை வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணி அது வந்து யூசருக்கு வந்து அனுப்புவாங்க. இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் ரஸா ஃபாலோ பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து டெம்ப்ளேட் பேஸ்டு மெத்தட். டெம்ப்ளேட் பேஸ்டு மெத்தட்னா என்னென்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி இன்புட் இருந்தால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்து அவுட்புட் இப்போ ஹாய்னு இன்புட் இருந்ததுன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஐ ஆம் ஃபைன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே ப்ரீ டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஏற்கனவே ட்ரைனிங் டேட்டாவிலே நீங்கள் வந்து அதோட ரெஸ்பான்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க. ஸோ இதுதான் வந்து NLUவோட வேலை, NLGயோட வேலை. ஸோ ரஸா யூஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் டெம்ப்ளேட் பேஸ்டு மெத்தட். டெம்ப்ளேட் பேஸ்டு மெத்தட்னா என்னென்னா வந்து ஏற்கனவே நீங்கள் ப்ரீ டிஃபைன் பண்ணிவிடுவீங்க. இந்த மாதிரி ஹாய்ன்னு இருந்ததுன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஐ ஆம் ஃபைன் பண்ணுறத நீங்கள் ஏற்கனவே ட்ரைனிங் அப்பயே நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க. அடுத்தது ரஸா NLUவோட இது என்னென்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரஸா NLU வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இன்டென்ட் கிளாசிஃபிகேஷன் என்னவாங்க, அதுக்கப்புறம் வந்து என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் என்னவாங்க. இப்போ இன்டென்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்னென்னா
இப்போ வந்து ஹாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து க்ரீட் மெசேஜ், அது வந்து க்ரீட் இன்டென்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே ட்ரைனிங் டேட்டாவில் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி பாய்ன்னு சொன்னீங்கன்னா வந்து ஏற்கனவே அது வந்து குட் பைனுன்ற இன்டென்ட்னு சொல்லி நீங்கள் ட்ரைனிங் டேட்டாவில் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஹாய்ன்னு வந்து யூசர் மெசேஜ் அனுப்பும்போது பாட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு வாட்டியும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். இது வந்து எந்த இன்டென்ட்டுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி எது வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்கோ அந்த இன்டென்ட்டில் வந்து அது வந்து கிளாஸிஃபை பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா அது வந்து 90% இல்லை 99% ட்ரைனிங் டேட்டா நல்லா நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து க்ரீட் இன்டென்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் மீதி இருக்க 0.1% பார்த்தீங்கன்னா அதர் இன்டென்ட்டுக்கு வரும். ஸோ எந்தோட ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கோ அதோட இதுக்கு வந்து அந்த இன்டென்ட் வந்து நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணுவீங்க. இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் ரஸா என்எல்ஏவோடது. என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணுன்னா, இப்போ யூசர் மெசேஜ்லேருந்து எந்தெந்த விஷயத்தெலாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் டேட்டா வந்து ட்ரைனிங் டேட்டாவில் கொடுத்துருந்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பிளேஸ் லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷன் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ட்ரைனிங் டேட்டாவில் ட்ரெயின் பண்ணியிருந்தீங்கன்னா, யூசர் வந்து அந்த மாதிரி சிமிலர் மெசேஜ் கொடுக்கும்போது அந்த இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த என்டிட்டியில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ என்எல்யூவோட ரஸா என்எல்யூவோட முக்கியமான 2 ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா இன்டென்ட் கிளாசிஃபிகேஷனு, அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து என்டிட்டி ரெகக்னிஷன். என்டிட்டியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த என்டிட்டியை வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷனாலிட்டி ரஸா என்எல்யூவோடது. ரஸா கோரோட ஃபங்க்ஷனாலிட்டின்னா பார்த்திங்கன்னா வந்து டயலாக் மேனேஜ்மெண்ட்னு போது வந்து எந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும், அடுத்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து டயலாக் மேனேஜ்மெண்ட்னுவாங்க. இந்த டயலாக் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை பார்த்திங்கன்னா வந்து ரஸா கோர் வந்து பண்ணும். ரஸா கோரோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து டயலாக் வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ வந்து இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் அடுத்தது என்ன ஆக்ஷன் வரணும், அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் வரணும்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே ப்ரீ டிஃபைன் பண்ணியிருப்போம். இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் டேட்டாவிலே கொடுத்துருப்பீங்க. இந்த கான்வர்சேஷன் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃப்ளோ ஆகணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கான்வர்சேஷன்லேயே வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டாலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த கான்வர்சேஷன் வந்து இந்த இதுக்கப்புறம் ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு தான் வரணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ரஸா கோர் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டொமைன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டொமைன்னா என்னென்னா, ஒரு பாட்டோட இன்புட் அவுட்புட்டுக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டொமைனில் வந்து டிஃபைன் பண்ணுவீங்க. இதில் என்னென்னலாம் டிஃபைன் பண்ணுவீங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து இன்டென்ட்டை டிஃபைன் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து என்டிட்டி டிஃபைன் பண்ணுவீங்க. என்னென்ன ஸ்லாட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்லாட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த பாட்டில் அப்படின்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணுவீங்க. அப்புறம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த 4 விஷயத்தை டிஃபைன் பண்ணுவீங்க. ஃபார்ம்ஸ்னால் என்னென்னு சொல்லி நம்ம லேட்டராக பார்க்கலாம், அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்டு. இப்போ இனிஷியலாக என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 4 விஷயத்தை தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். என்னென்ன இன்டென்ட்டு, என்னென்ன என்டிட்டி, அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்லாட் வேல்யூஸு, அப்புறம் என்னென்ன ஆக்ஷன்ஸ், இது 4 விஷயத்தை தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோரியில் என்ன சொல்லுவோன்னா வந்து நம்ம அந்த டயலாக் மேனேஜ்மெண்ட்னு நம்ம வந்து ரஸா கோரோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம்ல, அதோட இது என்னென்னா வந்து இந்த ஸ்டோரியில் தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். என்னென்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த இன்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணால் அதுக்கான அடுத்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணணும், என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரியில் தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸு. ஏன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்மளோட இந்த சேட்போட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.